வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பேரலாக்ஸ் சினிமாஸ். இன்னைக்கு நாம ஹாலிவுட் அப்டேட்ஸ் பத்தி பாப்போம். 1. கார்ப்பரேட் உலகத்துல ஒரு மெகா மர்ஜர். வார்னர் பிரதர்ஸ் டிஸ்கவரியை வாங்க நெட்ஃபிளிக்ஸ் பிளான் பண்ணாங்க, ஆனா திடீர்னு பேக் அடிச்சிட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு பாரமவுண்ட் பிக்சர்ஸும் ஸ்கை டான்ஸும் வந்துட்டாங்க. இந்த டீல் மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா டிசி சூப்பர் ஹீரோஸ், HBO சீரீஸ், மிஷன் இம்பாசிபிள், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு எல்லாமே ஒரே குடையின் கீழ் வந்துரும். ஹாலிவுட்டையே புரட்டி போடுற ஒரு பெரிய கார்ப்பரேட் சம்பவம் இது. 2. சோனியின் அதிரடி ரீசெட். சோனி பிக்சர்ஸ் பக்கம் போவோம். அவங்க எடுத்த வெனோம், மார்பியஸ், மேடம் வெப் படங்கள்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதனால அவங்களோட ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸை அப்படியே டோட்டலா ரீபூட் பண்ண போறாங்க. ஏலோ கொஞ்சம் மாத்தி அமைக்கிறதெல்லாம் இல்ல, பழைய ஃபார்முலாவையெல்லாம் தூக்கி போட்டுட்டு புது காஸ்ட், புது கதைக்களம்னு ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்க போறாங்க. 3. MCU ஸ்பைடர்மேனின் புது ரூட். இன்னொரு பக்கம் நம்ம மார்வல் என்ன பண்றாங்கன்னா, ஸ்பைடர்மேன் கதையை கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா, அதாவது கிரிட்டியா கொண்டு போறாங்க. படத்துக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேன்னு பேர் வச்சிருக்காங்க. இவ்வளவு நாளா மல்டிவர்ஸ், ஸ்பேஸ்னு சுத்திக்கிட்டு இருந்த டாம் ஹாலண்ட இப்போ டைரக்டா நியூயார்க் தெருக்கள்ல நடக்கிற கிரைம் ஸ்டோரிக்கு கொண்டு வர்றாங்க. பனிஷர், டூம்ஸ்டோன் மாதிரியான டார்க் வில்லன்கள் கூட சண்டை போட போறாரு. 4. மாஸ் காட்டவும் அவெஞ்சர்ஸும், கிளாஸ் காட்டுறவும் பேட்மேனும். மார்வலோட அடுத்த பெரிய ஆயுதம் 2026ல வரப்போற அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. இதுல ராபர்ட் டவுனி ஜூனியரோட டாக்டர் டூம் கேரக்டரை வச்சு பாக்ஸ் ஆஃபீஸ அடிக்க பிளான் பண்றாங்க. இதுல சில முக்கியமான கேரக்டர்ஸ் இறந்துடுவாங்கன்னு ரூமர்ஸ் வேற சுத்துது. MCUக்கு இது ஒரு மிக முக்கியமான படமா இருக்க போகுது. அதே நேரத்துல வார்னர் பிரதர்ஸ்ல வந்து கிரிப்டன் வேலைகளை முடிச்சிட்டு த பேட்மேன் பார்ட் 2 ப்ரொடக்ஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. டைரக்டர் மேட் ரீவ்ஸ் இயக்கத்துல ராபர்ட் பேட்டின்சன் மறுபடியும் அந்த டார்க் அண்ட் ப்ரூடிங் பேட்மேனா வர்றாரு. மார்வல் மாதிரி கமர்ஷியலான யூனிவர்ஸா பண்ணாம இது காத்தம் சிட்டில நடக்கிற ஒரு செம நாயர் இன்ஃபியூஸ்ட் கிரைம் த்ரில்லரா தனித்துவமான படமா உருவாகிட்டு இருக்கு. அக்டோபர் 1, 2027ல தியேட்டர் ரிலீஸ் பக்காவா லாக் பண்ணிட்டாங்க. 5. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ரிட்டர்ன்ஸ். புதுசா ஒரு லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படம் இப்போ ஏர்லி டெவலப்மெண்ட்ல இருக்கு. பழைய கதையவே சொல்லாம புதுசா ஒரு கதையை செதுக்கிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் படங்களை இயக்கி ஆஸ்கர் வாங்கின லெஜெண்ட் பீட்டர் ஜாக்சன் கூட சேர்ந்து 2026ல தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண செம ஸ்பீடா வேலை நடக்குது. அவர் மறுபடியும் உள்ள வர்றாருனாலே படத்தோட பிரம்மாண்டம் எப்படி இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. பாக்ஸ் ஆஃபீஸ்ல பல ஆயிரம் கோடிகளை அசால்ட்டா அள்ளுற அளவுக்கு இந்த பிரான்ச்சைசிக்கு டிமாண்ட் இருக்கு. 6. ஸ்கிரீம் 7. இந்த வாரம் தியேட்டர்ல ஒரே அலறல் சத்தம் தான். ஏன்னா ஸ்கிரீம் 7 ரிலீஸ் ஆகுது. நம்ம பழைய ஹீரோயின் நீவ் கேம்பிள், சிட்னி பிரெஸ்காட் கேரக்டர் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுறாங்க. கோஸ்ட் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு கத்தி எடுத்துட்டு யாரையெல்லாம் வேட்டையாட போறானோ தெரியல. பழைய ஆட்கள்லாம் உள்ள வர்றதால இந்த பிரான்ச்சைஸுக்கு இது ஒரு தரமான கம்பேக்கா இருக்கும்னு ஃபேன்ஸ் வெறித்தனமா வெயிட் பண்றாங்க. ஸ்கேரி மூவி 6 காமெடி கலாட்டா. ஒரு பக்கம் ஹாரர்னா இன்னொரு பக்கம் வயிறு குலுங்க சிரிக்க ஸ்கேரி மூவி 6 வருது. இதுல பெரிய ஹைலைட் என்னன்னா, பழைய ஸ்கேரி மூவி படங்களை எடுத்த வாயன்ஸ் பிரதர்ஸ் மறுபடியும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இப்போ சமீபத்துல வந்துகிட்டு இருக்கிற மாடர்ன் ஹாரர் படங்களை எல்லாம் வச்சு செஞ்சு கலாய்க்க போறாங்க. ஷூட்டிங் முழுசா முடிஞ்சிடுச்சு. ஜூன் 12ஆம் தேதி தியேட்டர்ல செம காமெடி கேரண்டி. டாய் ஸ்டோரி 5. நம்ம அனிமேஷன் ஃபேன்ஸுக்கு ஒரு சூப்பர் நியூஸ். நம்ம வுட்டியும் பஸ் லைட்டியரும் மறுபடியும் வர்றாங்க. இந்த தடவை நம்ம டாய்ஸுக்கு வில்லன் யார் தெரியுமா? வேற யாரும் இல்ல, இப்போ இருக்கிற மொபைல் டேப்லெட் மாதிரியான எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் தான். இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் போனுக்கு அடிக்ட் ஆகுறதால பொம்மைகள் தங்களோட முக்கியத்துவத்தை எப்படி காப்பாத்திக்குதுங்கிறது தான் கதை. ஆண்ட்ரூ ஸ்டாண்டன் டைரக்ட் பண்றாரு. இந்த வருஷம் சம்மருக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. நண்பர்களே, தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா நியூஸ்க்கு பேரலாக்ஸ் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.